ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த வர்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி. இவர் தனது மனைவி முத்துலட்சுமி, மகன் சபரி, மருமகள் அருள்மொழி ஆகியோருடன் திருமணஞ்சேரி கோயிலுக்கு செல்வதற்காக பவானியில் இருந்து திருச்செங்கோடு நோக்கி காரில் பயணம் மேற்கொண்டனர். சங்கரகிரி அருகே நாரப்பன் சாவடி பேருந்து நிறுத்தம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திருச்செங்கோட்டில் இருந்து சங்கரகிரி நோக்கி வந்த வேன் ஒன்று எதிர்பாராத விதமாக கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த ரவி, அதில் பயணித்த முத்துலட்சுமி, சபரி மற்றும் அருள்மொழி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை அப்பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு சங்கரகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் வழியிலேயே ரவி உயிரிழந்தார். மேலும் முத்துலட்சுமி, சபரி, அருள்மொழி ஆகியோருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சங்கரகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கோர விபத்து குறித்த காணொலி வெளியாகி அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.